அன்பானவர்களே, இந்த நாளில் இயேசு நாமத்தினால வாழ்த்துக்கள். கர்த்தர் தந்த பரிசுத்த வேதாகமம் எப்படி இருக்குது தெரியுமா? தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்குதான். அப்போ இன்றைய தேன் துளிகள் சுருக்கமாக ஒரு 3 பாயிண்ட்டை சொல்ல நான் ஆசைப்படுறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நேராக்குகிற கர்த்தர், 2வது நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர், 3வது நேர்வழியில் நம்மை நடத்துகிற கர்த்தர். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் இந்த 3 தேன் துளிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுவைக்க செய்கிறார். நேராக்குகிற கர்த்தர், நேர்வழியில் நடத்துகிற கர்த்தர், நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். நேராக்குகிற கர்த்தர் என்னது? இருதயத்தை நேராக்குற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் கசப்பும் வைராக்கியும் பகையும் பொல்லாப்பும் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோதான் ஊழியம் பண்ணாலும், எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோதான் நம்ம ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறோன்னு செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் அது பிரயோஜனமே இல்லைங்க. இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இருதயத்தில் ஏதாவது பொல்லாப்பை வச்சுருந்தோம்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்படின்னா இருதயம் ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால இந்த இருதயத்தை நம்ம ஏசப்பாட்ட கொடுக்கணும். ஆண்டவர் கேட்குறாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தாங்கார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்னோட வாழ்க்கை என் இருதயத்தையும் கூட கருத்தில் கொடுக்குறேன். அந்த இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி நீர் வாசம் பண்ணும், என் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக செய்வார். நம்மளோட வாழ்க்கையை நேர்த்தியாய் நடத்துவார், நேர்வழியில் நடத்துவார், நித்தியத்தையும் தருவார். சரியா? ஒரு பெரிய மும்பையில் ஒரு கல்வி ஸ்தாபனத்தில் இது உண்மையாக நடந்த காரியம். பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு வேதாகம ஐக்கிய சங்கத்தார் அங்கே போய் சின்ன பைபிளில் கொடுக்குறக்காக அவங்க அதை என்ன செய்கிறாங்க, பெர்மிஷன் கேட்குறாங்க. அங்கே பெர்மிஷன் மறுக்கப்படுது. அதற்காக எங்கே அலோவ் கிடையாதுன்னு ஒன்றும் எதுவுமே சொல்லலை. அவங்க அப்படியானு திரும்பி வந்துட்டாங்க. கொஞ்ச நாளில் அவங்க ஸ்கூலில் பே மீட்டிங், இப்போ டீச்சர்ஸ்க்கு பே போடணும். அந்த காலம் இப்போ மாதிரி ஏடிஎம் கார்டெலாம் கிடையாது. சம்பளம் வாங்குறக்க கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே அந்த பணத்தை 2 டீச்சர்ஸை அனுப்புகிறாங்க. அவங்க பணத்தை எடுத்துகிட்டு வராங்க, ஆட்டோவில் வராங்க. ஆட்டோவில் பணத்தை விட்டுட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. அவங்க எடுத்துட்டாங்க கொண்டுட்டு வர நினைக்க இவங்க நினைக்கிற 2 வாத்திமாருமே அந்த பணப்பையை ஆட்டோவில் தவற விடுறாங்க. எல்லாம் திகைச்சி போய் இருக்கும்போது அங்கே தூரத்துலேருந்து ஒரு ஆட்டோக்காரர் வராரு, ஒரு கையில் அந்த பையோடே வராரு. அந்த பணத்தை அப்படியே கொடுக்குறாரு. திறந்து பார்த்தால் அத்தனை பணங்களும் அத்தனை ரெக்கார்ட்ஸும் அப்படி பத்திரமா இருக்குது. உடனே அந்த கல்வி நிறுவனத்துக்கு அந்த ஹெச்எம்முக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உடனே இவ்வளோ பணம் இருக்குது. ஆமாம், ஏன் உங்களை ஆட்டோ ஓட்டுறீங்க, உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு நாள் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், இந்த தொகையை வச்சு நீங்கள் எவ்வளோ நல்லா இருந்திருக்கலாம், ஏன் எப்படி திரும்ப தந்தீங்கன்னு அவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். எனக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து, நான் வாசிக்கிற பரிசுத்த வேதாகமம் அவர் என் இருதயத்தை பரிசுத்தமாக்குறார், நேராக்குகிறார். என்னுடைய தொழிலில் நான் உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். நான் செய்கிறேன். இதுவரை எனக்கு எந்த நன்மையும் குறையப்படலை. எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறனால, இந்த வேதம் இருக்கிறதுனால நான் இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சிச்சு, மற்றபடி செய்ய முடியாது. உடனே நிர்வாகம் யோசிச்சு, இந்த இயேசு நம்ம பிள்ளைகளுக்கு வேணும், அது நல்ல போதனை தான் போதிக்கிறாங்கன்னு சொல்லி உடனே அந்த வேதாகம ஐக்கிய சங்கத்தாருக்கு உடனே தகவல் கொடுத்து பைபிள் பரிமாறப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவருங்க. இருதயத்தை நேராக்குவோம், நித்திய ஜீவனை தருவார், நேர்வழியில் நடத்துவார், நேர்த்தியாய் செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவுக்கே மகிமை. இந்த தெய்வத்தை சொந்தமாய் ஏற்றுக்கொள்வோம்.